கடந்த மாதம் 27ஆம் தேதி கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பொதுமக்களை சந்தித்த பொழுது மிகப்பெரிய துயர சம்பவம் நடைபெற்றது. இதில் 41 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமுற்றனர். இந்நிலையில் இந்த கூட்டத்திற்கு அனுமதி கொடுத்தது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை சென்னை உயர்நீதிமன்றம் நேரடியாக விசாரணை செய்தது. அந்த விசாரணையில் நீதிமன்ற நீதிபதி பல்வேறு உத்தரவுகளையும் பல்வேறு கேள்விகளையும் தமிழக வெற்றி கழகத்தினருக்கு முன்வைத்திருந்தார். இந்நிலையில் திண்டுக்கல் தமிழக வெற்றி கழக தெற்கு மாவட்ட செயலாளர் நிர்மல்குமார் அவர் சமூக வலைதளங்களில் முதலமைச்சர் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆகியோர் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு செய்திகளை பரப்பியதாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நத்தம் அருகே உள்ள சானார்பட்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார். இவருக்கு திண்டுக்கல் மாவட்ட JM3 நீதிமன்ற நீதிபதி ஆனந்தி அவர்கள் அக்டோபர் 24ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டிருந்த நிலையில் இன்று ஜாமீன் மனு கோரப்பட்டது. இந்நிலையில் நிர்மல்குமாருக்கு திண்டுக்கல் நீதிமன்றத்தில் தற்போது ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. 24ஆம் தேதி வரை காவலில் வைக்கப்பட்டிருந்தவருக்கு இன்று ஜாமீன் உத்தரவு கிடைத்ததன் காரணமாக தாவேகா தொண்டர்கள் அங்கு மகிழ்ச்சி ஆரவாரத்தில் உள்ளனர். தீபிகா, தகவல்களுக்கு நன்றி நாட்ராயன்.